வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2Aக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வெளியாகி உள்ளது. அந்த நம்பரை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் நம்முடைய அப்ளிகேஷன் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆன பிறகு தான் நம்ம ஹால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ண முடியும். ஸோ ஹால் டிக்கெட்டு இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஹால் டிக்கெட்டை நம்ம எப்படி ஆன்லைன் மூலம் டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொசீஜர், இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட்டர் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இந்த நம்பர் வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொண்டு சீக்கிரத்தில் ஹால் டிக்கெட் வர்றதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் அதில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிச்சு. அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க டிஎன்பிஎஸ்சி அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தா இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது, புதிய பதிவு செய்தவர்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்வார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்வார் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயனாளர் குறியீடு, அதுக்கப்புறம் கடவுச்சொல் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு இதில் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்தா அதை சால்வ் பண்ணி இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் எல்லாமே டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு மேலே உங்களுடைய நேம் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். இதுலேயே கொடுத்துருப்பாங்க டிஎன்பிஎஸ் குரூப் 2 2Aன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்பர் உங்களுக்கு ஷோ ஆனால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம இனி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய ஹால் டிக்கெட் ஒன்ஸ் ஜென்ரேட் ஆனால் அதை எப்படி ஆன்லைன் மூலமாட்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் டவுன்லோடு ஹால் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நம்பர், டேட்டு, போஸ்ட் நேம், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அண்ட் எண்டு, பேமெண்ட் லாஸ்ட் டேட், நோட்டிஃபிகேஷன், அடுத்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. இதுக்கு நேர கீழே தான் உங்களுடைய ஹால் டிக்கெட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோடு பண்ணி உங்களுடைய எக்ஸாமுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.